ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்த் தமிழ்லாம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு மணி சேவிங் டிப்ஸ் தான். 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இது வரைக்குமே நம்ம எதுவுமே மணி சேவிங் பண்ணலைன்னா இனிமேல் எப்படி பண்ணலாம், அதுவும் ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி பண்ணலான்றதை நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நான் எப்படி மணி சேவிங் பண்ண போகிறேன் அப்படின்றதும் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் ஏன்க்கா இப்போ வந்து மணி சேவிங்ஸே நீங்கள் போடுறதே இல்லை அப்படின்னு சொல்லி என்னை கேட்டுருந்தீங்க. இனிமேல் உங்களுக்கு வந்து வாரத்தில் ஒரு 3 days நான் கண்டிப்பாக மணி சேவிங் வந்து இதுலேயும் கொடுக்குறேன். நம்ம எஸ்வி ஃபேமிலி விளாக்லேயே வந்து நான் உங்களுக்கு கூடுமான வரை வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே பொருந்தும். ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மணி சேவிங் பிளேலிஸ்ட்டே ஒன்று இருக்குது. நான் அதை வந்து என் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள், நிறைய சேமிப்பு திட்டங்கள் அதில் போட்டிருப்பேன். எதெல்லாம் உங்களால் முடியுமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் நம்மளுக்கு சேலரி கொடுக்குறாங்க வாங்கிட்டு வந்து, இருந்தாலுமே நம்ம கையில் வந்து ஏதாவது ஒரு சிறு தொழில் வந்து இருக்கணும். அது வந்து நீங்கள் சாரீ சேல்ஸாக பண்ணலாம், இல்லை வந்து டைலரிங் தெரிஞ்சால் வீட்டில் இருந்தே தைச்சி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜுவல்ஸ் எல்லாம், அந்த கவரிங் ஜுவல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது விற்கலாம். அப்படின்னா இப்போ வந்து நைட்டி, இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸ் இதெல்லாம் இந்த மாதிரி வந்து ரெடிமேட் ஐட்டம்ஸ்லாம், ஷர்ட்டு, டிஷர்ட் இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி செய்யலாம். வீட்டில் இருந்தே நம்ம செய்யலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் இருப்பாங்க, அவங்க நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக அந்த மாதிரி செய்யலாம். இல்லை வந்து உங்களால் வீட்டில் ஊறுகாயெல்லாம் செய்ய முடியும், இந்த பருப்பு பொடி, சாம்பார் பொடி, ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியும்னா அதெல்லாம் கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செய்ய முடியும். ஸோ அது மூலிமா நமக்கு ஒரு வந்து அமௌண்ட் கிடைக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, எங்களால் வந்து சேமிக்க முடியலைங்க, ஹஸ்பண்டோட வருமானம் வந்து வரத்துக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓன் பிஸ்னஸ் நீங்கள் செய்யும்போது அதிகமே வேணாம், மாதம் ஒரு 1000-2000 கிடைச்சா கூட போதும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நீங்கள் டார்கெட் பண்ணாலே போதும், உங்களால் சேமிக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்முடைய ஹஸ்பண்டோட சேலரியில் கம்பல்சரி 20% அல்லது 30% நீங்கள் சேமிக்கணும். 30%லாம் சேமிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் 20% சேமிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 10% நம்ம வந்து சேமித்து வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை ஏதாவது ஒரு நம்ம முக்கியமான ஒரு நல்ல நிகழ்ச்சி, ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும்போது கடன் வாங்காமல் நம்ம வச்சுருக்க அமௌண்ட்டை வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா உண்டியல் வந்து மஸ்ட்டுங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே உண்டியல் இருக்கணும். நான் ஆல்ரெடி வந்து என்கிட்ட எத்தனை உண்டியல் இருக்குது, நான் எப்படிலாம் சேமிக்கிறேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன். இனிமேல் அதை திரும்பவும் நான் உங்களுக்கு அதெல்லாம் வந்து ஒரு தடவை வந்து எடுத்துகிட்டு வந்து எப்படிலாம் சேமிச்சேன்னு நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் உண்டியல் வந்து வச்சுருக்கணும். அந்த உண்டியலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைக்கு போயிட்டு ஒரு மிச்ச சில்லறை இருக்குன்னா போட்டு வைக்கலாம். இப்போ ஆஃபீஸ் போகிறீங்கன்னா பஸ் ஃபேர் போக ₹1 ₹2 இருந்தால் அதை போட்டு வைக்கலாம். இந்தமாரி வந்து நம்ம வீட்டில் பெரியவங்க வந்து நமக்கு ஏதாவது விசேஷ நாளில் ஆசீர்வாதம் வாங்கும்போது கொடுப்பாங்க, அதை போட்டு வைக்கலாம். இந்தமாரி நமக்கு இருக்கிற அப்பப்போ கிடைக்கிற அந்த கொஞ்சம் சில்லறைகளை போட்டு வச்சிங்கனாவே அதுவே வந்து கண்டிப்பாக இயர்லி ஒன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து கோல்டாவது அல்லது வந்து சில்வர் காயின்ஸ் கூட வாங்கி நம்ம சேமிக்கலாம். சில்வரும் இப்போ வந்து இருக்க விலை ஏறிட்டு தான் போகுது இல்லையா. ஸோ அந்தமாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேமிப்பு என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து டெய்லி வருமானமாக இருக்கும், டெய்லி சேமிப்பாங்க. ஒரு சில பேர் வார வருமானமாக இருக்கும், ஒரு சில பேர் மாத வருமானமாக இருக்கும். இதில் வந்து எது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டோ, இப்போ வந்து வீக்லி ஆர் மந்த்லி நீங்கள் வந்து எப்படி உங்களால் சேமிக்க முடியும். இல்லை வந்து எனக்கு டெய்லி வேஜஸ்னாலும் வர வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்ம மாதம் வந்து எடுத்து வச்சுக்கணும். அந்த தொகையை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்படி இல்லைன்னா பேங்க்கில் போட்டு வச்சுக்கணும். எடுக்கவே முடியாத அளவுக்கு. இப்போ நம்ம கையில் இருக்குது, வீட்டில் வச்சுருக்கோன்னா கண்டிப்பாக அவசரம்னா அந்த பணத்தை எடுத்துருவோம். அதே நம்ம பேங்க்லேயோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளால் அதை எடுக்க முடியாது இல்லைங்களா. போய் எடுக்கணுமேன்றது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும். ஸோ இந்தமாரி நீங்கள் சேமிக்கும் போது அதிகமாக சேமிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், நான் வந்து என்னோடய பொண்ணு பேரில் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன், என் பேரில், அவர் பேரில், இப்படி வந்து சின்ன இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன். இதில் முக்கியமாக வந்து நம்ம போட வேண்டியது எமர்ஜென்சிக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் போடணும், மஸ்ட். இது நம்ம வீட்டில் 4 பேர் இருக்கோன்னா போடணும். ஏன்னா நமக்கு எதனா ஒரு எமர்ஜென்சினா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கிறவங்க அந்த நேரத்தில் கையில் நம்ம பணம் இருக்காது. அப்படியே நம்ம வந்து பணம் வச்சுருந்தாலும் சேமித்து வச்சுருந்த பணம் வந்து முக்கால்வாசி கரையிறதே இந்த ஹெல்த்தால் தான். ஹெல்த் இஷ்யூ வரும்போது தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேர்த்து வச்சுருக்க காசு, நகை எல்லாம் அடமானம் வச்சு ஒரு பெரிய இஷ்யூ வரும்போது பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் கூடுமான வரை ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போட்டு வைங்க. இதுவும் வந்து நான் போட்டிருக்கேன். அதனால் ஒவ்வொருத்தருமே இன்சூரன்ஸ் போடணும், அது கண்டிப்பாக போட்டே ஆகணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா
தனியாக ஒரு அக்கௌண்ட், எஸ்பி அக்கௌண்ட், இது வந்து லேடிஸ் ஜென்ட்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி அவங்க வேலைக்கு போகிறாங்க, அவங்க சேலரி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் நீங்களும் வந்து ஒரு சேலரி வாங்குறீங்க, நீங்கள் வேலைக்கு போகிறவங்கன்னா உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்குனாலுமே நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னா தனியாக இன்னொரு பேங்க்கில் கூட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து எடுக்கவே கூடாதுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போட்டு வச்சுட்டே வாங்க. அந்த மாதிரி போட்டு வச்சுட்டே வரும்போது அதுவும் வந்து நமக்கு ஒரு சேவிங்ஸ் ஆகும். இப்போ வந்து சப்போஸ் லேடிஸ் வந்து நீங்கள் செய்கிற ஜாப்பை தவிர எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஓன் பிஸ்னஸ் செய்கிறீங்க, ஆன்லைன் மூலயமா அது மாதிரிலாம் செய்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டில் நம்ம வந்து வர லாபத்தில் ஒரு பகுதியை வந்து நம்ம இந்தமாரி வந்து அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கலாம், வந்து எடுக்கக்கூடாது. அதேமாரி வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெண் குழந்தை இருக்குது இல்லை ஆண் குழந்தை இருக்குன்னா போஸ்ட் ஆஃபீஸில் மந்த்லி அவங்க பேரில் வந்து இப்போ பெண் குழந்தைனா செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, நான் என் பொண்ணுக்கு போட்டு வச்சுருக்கேன். நான் அவள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 10 வயசுக்குள்ளே சேர்க்குற மாதிரி இருக்கும், அதுக்கு மேலே வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா நான் அவளுக்கு வந்து கரெக்டாக 8 வயசில் போட்டேன். இப்போ அவளுக்கு 18 வயசு ஆகுது. இன்னும் 5 இயர்ஸ் தான் என்னால் கட்ட முடியும். நம்மளால் மினிமம் 15 வருஷம் நம்ம கட்டணும். அது வந்து அவளுடைய மேரேஜுக்கோ அல்லது அவளுடைய படிப்புக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் நான் போட்டிருக்கிறது வந்து அப்போ தான் அந்த ஸ்கீமே வந்துச்சு. நான் போடும் போது தான் ஸ்கீம் ஃபஸ்ட் டைம் வந்துச்சு. ஸோ அப்போ வந்து என் பொண்ணுக்கு 8 வயசு என்னமோ நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அது நான் வந்து ஒரு கரெக்டாக ஒரு மேரேஜ் டைம்லேயோ இல்லை நமக்கு எதுக்கோ நமக்கு யூஸ் ஆகும். ஸோ அந்தமாரி வந்து மாதம் வந்து குறைஞ்சது 1000 ரூபாயிலேருந்து நம்ம, அதனால் நீங்கள் மாதம் வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் போடலாம். மாதம் 10,000 போடலாம், இல்லை வந்து 5,000 போடலாம். 1000 ரூபாய் தான் என்னால் போட முடியும்னா போடலாம். மாதம் என்னால் கட்ட முடியாது. 3 மந்த்ஸ் ஒன்ஸ் நான் ஒரு 4000 கட்டலாமா 5000 கட்டலாமான்னா தாராளமாக கட்டலாம். அதை மாதிரி வந்து ஒரு சேவிங்ஸை வந்து நமக்கு வந்து உருவாக்கிக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங் வந்து ரொம்ப முக்கியங்க. இருக்க நகை விலை வந்து ஏறிட்டே போகுது. அதுவும் பெண் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்கலாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் இல்லைங்களா. நம்ம மொத்தமாக திருமணத்துக்கு நகை வாங்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் நம்ம வந்து இதுமாதிரி சேமித்து வைக்கிறோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து எஸ்பி அக்கௌண்ட்டை நீங்கள் போடுற அமௌண்ட்டு, இந்த வீக்லி மந்த்லி சேர்க்குறது, அதுக்கப்புறம் உண்டியல் சேவிங்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் எடுத்து நீங்கள் ஒரு நகை கூட வாங்கிக்கலாம். ஸோ அதனால் கோல்டு சேவிங் கண்டிப்பாக பண்ணணுங்க. நம்ம வந்து கோல்டு சேவிங் வந்து பணம் வந்து போட்டு வச்சா ஏதாவது ஒரு செலவாயிருது அப்படின்னு நினச்சிங்கன்னா கோல்டு சீட்டு போட்டுருங்க. இப்போ நிறைய வந்து கோல்டு சீட்டு வந்து கடைகளில் வந்து போடுறாங்க இல்லையா. நான் வந்து லாஸ்ட் டைம் குமரனில் போட்டுருந்தேன், ஜிஆர்டியில் இருக்குது. அதேமாரி வந்து உங்களுக்கு வந்து பக்கத்தில் நியர்பை எந்த ஷாப் இருக்கோ நல்ல ஒரு ஃபேமஸான ஷாப் அந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. லலிதா இருக்குது, இந்தமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் எங்கே உங்களுக்கு வந்து கரெக்டாக போட்டால் கிட்ட போய் கட்டுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் போடுவாங்க 1 or 2 months கட்டுவாங்க, அப்புறம் வந்து லாங்காக இருக்குது போக முடியலன்னு நினைப்போம். ஆனால் இப்போ வந்து நிறைய ஆப் வந்து அவங்களும் அந்த ஆப்பும் கொடுத்துட்றாங்க, நம்ம அந்த ஆப் மூலிமாவே பே பண்ணிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து கோல்டு சீட் போடுறது ரொம்ப நல்லது. இது மட்டும் இல்லாமல் அந்த சீட் போடுவாங்க, மாதம் சீட்டு போடுவாங்க இல்லைங்களா, அந்தமாரி சீட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். கையில் அமௌண்ட் இருந்தால் செலவாயிடும், உண்டியலில் போட்டால் நான் எதனா அவசரம்னா எடுத்துருவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சீட் போடுறது நல்லது. ஆனால் நல்லா தெரிஞ்சவங்களாக பார்த்து சீட்டு போடணும். ஏன்னா சில பேர் இப்போ நிறைய பேர் சேர்ந்தவொன்னு அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஆள்லாம் இல்லாமல் நல்ல ஆளாக பார்த்து சீட்டு போட்டு வைங்க, அதுவும் ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வேஸ்ட்டு திங்ஸ், அதாவது வேஸ்ட்டு திங்ஸ்னால் பிளாஸ்டிக்கு, பேப்பர், புக்கு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, இதெல்லாம் நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டே இருக்கக்கூடாது. அது வீட்டுக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்காது. அதனால் மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் வந்து அதை எடுத்து நம்ம வந்து போட்டுட்டு அதில் வர அமௌண்ட்டையும் வந்து நம்ம உண்டியலில் போட்டு வச்சுக்கலாம். இது ஒரு வே இருக்குது. காயின்ஸ் சேவிங் பண்ணலாம். 1 rupee காயின், 5 rupee காயின், 10 rupee காயின், இது மாதிரி வந்து காயின்ஸ் சேவிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கரன்சி நோட்டு, நியூ கரன்சி நோட்டு வந்து நம்ம சேமிக்கலாம். ஸோ இதில் ஒரு சேமிக்கிறதுக்கு நாமளே ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு வழி தான். நம்ம இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கரன்சி நோட்டு வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் உங்களால் என்ன சேவிங்ஸ் பண்ண முடியுமோ, எதெல்லாம் உங்களால் சேவிங்ஸ் பண்ண முடியுமோ கண்டிப்பாக பண்ணுங்கள். பெண்கள் ஒவ்வொருத்தருமே கண்டிப்பாக ஒரு சுய தொழில் வந்து செய்யுங்க. அந்த தொழில் செய்கிறது ரொம்ப நல்லது. நம்ம வந்து புடவை வியாபாரமாகட்டும், மாவு அரைச்சி கொடுக்கலாம், இல்லை வந்து டிஃபன் வீட்டில் போட்டும் கொடுக்கலாம். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ்லாம் இருப்பாங்க, இல்லை வந்து ஃபேமிலியில் இருக்கவங்களே ஒரு சில பேர் 2 பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, சமைக்க வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் கூட வீட்டில் இருந்து சமைச்சு கொடுக்கலாம். இப்படி நிறைய வழி இருக்குது. எது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை செய்யுங்க. முதல்ல வந்து நம்ம மனசில் சேமிக்கணுன்ற எண்ணத்தை முதல்ல விதைங்க.
வருது போகுதுன்னு அப்படி நினைக்காதீங்க. நம்ம வந்து ஒரு மாதத்தில் எவ்வளோ வருமானம் வருது, நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம வருமானத்தை விட அதிகமாக எவ்வளோ செலவாகுது, அந்த செலவு எப்படியெல்லாம் குறைக்கலாம் அப்படிலாம் யோசிச்சிங்கனாலே உங்களால் அதிகப்படியாக வந்து சேமிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. 2025 இதுதான் என்னுடைய மணி சேவிங் பிளான். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஆன்மீகம் அது மட்டும் இல்லாமல் நம்ம மணி சேவிங் பிளானும் வரும். நம்மளுடைய எஸ்வி ஃபேமிலி விளாக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னையே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆரா ஷாப்பிங்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்பிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆன்லைன் ஷாப்பிங். இது மூலிமா பூஜை பொருட்கள், புடவை இதெல்லாம் வந்து சேல் பண்ணுறேன். ஏன்னா யூடியூப்பில் வந்து நம்மளுக்கு மந்த்லி வருமானம் வராதுங்க. நல்ல வியூஸ் வந்து போகணும், அடிக்கடி வீடியோ போட்டால் தான் நமக்கு வந்து வரும். ஸோ நம்ம சைடில் வந்து நம்ம இதை மாதிரி செய்யும்போது நமக்கு ஏதாவது ஒரு வருமானம் வரும் அப்படின்றதுக்காக நான் செய்கிறேன். ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்களும் அதே மாதிரி ஏதாவது ஒன்று வந்து செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானம் வரும், அதிகமாக நீங்கள் சேமிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. டேக் கேர். பை. வாழ்க வளமுடன்.